அன்பர்களே, ஞான வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. எமது அன்றாட வாழ்விலே நாம் உழைத்து உண்ண வேண்டும், முன்னேற வேண்டும், எங்களுடைய உழைப்பினே பயனாக நாங்கள் வெற்றிகளை ஈட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். அதற்காக நாங்கள் உழைக்கின்றோம். படிக்கின்ற மாணவன் அவன் கண் விழித்து தன்னுடைய நேரத்தையும் கவனத்தையும் தன்னுடைய கல்வியிலே அவன் செலவு செய்து பரீட்சையிலே சித்தி பெற்று நல்ல பெறுபேறுகளை அவன் பெற வேண்டும் என்று உழைப்பது இயற்கையாகவே நல்லதாகும். இன்னும் ஒருவர் தான் கஷ்டப்பட்டு உழைத்து பாடுபட்டு அதிலே அவர் சம்பாதித்து தன்னுடைய வருவாயை பெருக்கி தன்னையும் தன்னுடைய சார்ந்தவர்களையும் அவர்களை பராமரிக்கின்றதிலே அவர் மிக மன நிறைவு கொள்ளுகின்றார். இப்படி எங்களுடைய வாழ்வில் எம்மை நாம் வளர்த்து எடுப்பதற்கு உழைக்க வேண்டும். இறைவன் பல்வேறு ஆற்றல்களையும் திறமைகளையும் சந்தர்ப்பங்களையும் வசதிகளையும் எமக்கு பக்கபலமாக எம்மை உருவாக்கக்கூடிய நல்ல மனிதர்களையும் பெற்றோர், ஆசிரியர்கள், இன்னும் பல்வேறு நிலைகளிலே ஆற்றல்களை வளர்த்தெடுக்கக்கூடிய வழிகாட்டிகள், இப்படிப்பட்டவர்களுடைய ஒத்துழைப்பிலே நாங்கள் எங்களுடைய வாழ்வை முன்னேற்றத்தின் பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய திட்டங்கள், எங்களுடைய விருப்புகள், எங்களுடைய பல்வேறு முயற்சிகள் எல்லாம் 100% அவை வெற்றி காண்பது என்பதல்ல. இங்கு எங்களுடைய ஆற்றலுக்கு மேலாக நாங்கள் செயல்பட வேண்டும் என்று சொன்னால், அல்லது எங்களுடைய ஆற்றல்கள் பல மடங்கு பலன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் இறைவனை நாடுகின்றோம். என்னுடைய பலமும் இந்த இறைவனுடைய ஆசிரும் இணைந்து செல்லுகின்ற பொழுது ஒரு பலமுள்ளவர் இன்னும் ஒரு பலவீனரை அவர் இணைந்து பயணத்திலே கடவுளும் மனிதரும் இணைந்து பயணிப்பதுதான் எங்களுடைய ஆன்மீக பயணமாகும். இறைவனோடு சேர்ந்து நாங்கள் பயணிக்கின்றோம். அதாவது இறைவனுடைய ஆசீர், உதவி சிறப்பான முறையிலே எங்களுக்கு கிடைத்தால் எங்களுடைய இந்த நோயிலிருந்து எங்களுக்கு குணம் பெறலாம், அல்லது எங்களுடைய இந்த முயற்சிகள் பல மடங்கு வெற்றிகளை ஈட்டலாம், அல்லது எங்களுடைய முதலீடுகள் பலனை கொடுக்கலாம், அல்லது எங்களுடைய நிலம் இன்னும் கூடுதலாக வளர்ச்சி பெறற்கு நாங்கள் நல்ல விளைச்சலை கண்டுகொள்ளலாம். இப்படி எங்களுடைய எதிர்பார்ப்பிற்கும் எங்களுடைய உழைப்புக்கும் இடையிலே இருக்கின்ற அந்த இடைவெளியை பல மடங்காக அதை அதிகரித்து, அல்லது இடைவெளியை அதிகரிப்பதல்ல, இந்த இடைவெளியை நிவர்த்தி செய்கின்ற அருள் வளங்களாக, ஆண்டவருடைய அருள் வளங்களுக்காக நாங்கள் மன்றாடுவது உண்டு. இந்த வழியிலே நாங்கள் புனிதர்களிடம் செல்லுகின்றோம். இந்த புனிதர்களுடைய மன்றாட்டங்கள் எங்களுடைய மன்றாட்டங்களிலும் பார்க்க இன்னும் அவை பலம் வாய்ந்ததாக இருக்கும் என்பதனால், இப்படி ஆண்டவரிடம் மன்றாடுகின்ற பொழுது இந்த இறைவன் எங்களுடைய மன்றாட்டங்களுக்கு செவி சாய்க்கின்றார். புனிதர்கள் வழியாக நாங்கள் மன்றாடுகின்ற பொழுது இன்னும் சிறப்பான முறையிலே அவர் செவி சாய்க்கின்றார். எங்களுடைய மன்றாட்டங்கள் கேட்கப்படுகின்றன. இந்த மன்றாட்டங்கள் கேட்கப்படுகின்ற பொழுது சிலவற்றை நான் என்னுடைய பலத்தினாலே செய்தேன், என்னுடைய திறமையினாலே செய்தேன் என்று நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளலாம், அங்கீகரிக்கலாம், எங்களை பற்றி நாங்கள் பெருமை பாராட்டலாம். இன்னொரு வழியிலே நாங்கள் பார்க்கின்றோம், இறைவன் எங்களுக்கு புதுமைகளை ஆற்றியிருக்கின்றார், அற்புதங்களை செய்திருக்கின்றார். சிலர் தங்களுடைய வாழ்க்கையிலே புனிதர்களுடைய பரிந்துரைகளூடாக, குறிப்பாக அந்தோனியாரை நினைக்கின்ற பொழுது அவர் கோடி அற்புதர் என்று அவரிடம் மன்றாடுகின்றவர்கள் எல்லோருக்கும் அவர் பரிந்துரைத்து கடவுளுடைய ஆசிரை வழங்குகின்றார்.
அல்லது மரியாவிடம் கேட்கின்ற பொழுது, அல்லது வெவ்வேறு பலவிதமான புதுமைகள் ஆற்றக்கூடிய செபஸ்தியார்ன்னு சொல்லி, அல்லது யூதா ததையும் சொல்லி, ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய பாதுகாப்புக்காக, அவர்களுடைய நல்வாழ்வுக்காக திரு அவை கூட சில புனிதர்களை பரிந்துரைக்கின்றது. அவர்கள் ஒன்று எமக்காக மன்றாட வேண்டும், அல்லது மற்றது அவர்களுடைய முன்மாதிரியை இப்படிப்பட்ட துறையிலே இருப்பவர்கள், இந்த பொறுப்பிலே இருப்பவர்களுக்கு அது கிடைக்கக்கூடும். ஆனால் இயேசுவுடைய வாழ்க்கையிலே அவர் புதுமைகளை ஆற்றினார். இது நற்செய்தி மிகவும் திட்ட தெளிவாக எடுத்து சொல்லுகின்றது. அதாவது கடவுளுடைய வல்லமை மனிதர் மத்தியிலே செயலாற்றுகின்றது என்பதை மக்கள் இனம் கண்டு கொள்ள வேண்டும். அதன் வழியாக கடவுள் நம்மோடு இருக்கின்றார், கடவுள் நம்மை அன்பு செய்கின்றார், கடவுள் நம்மை வழிநடத்துகின்றார். இந்த கடவுளோடு எங்களுடைய உறவு மென்மேலும் பலப்படுத்தப்பட வேண்டும். இந்த இறைவனோடு இணைந்து நாங்கள் பயணிக்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்வு நிச்சயமாக பல வெற்றிகளை சந்திக்கும், மகிழ்ச்சியை நாங்கள் அனுபவிப்போம், பலமான வாழ்வை நோக்கி நாங்கள் பயணிப்போம் என்ற அந்த உணர்வுதான் எங்களுடைய ஆன்மீக வாழ்வை மென்மேலும் மெருகூட்டி கொண்டு இருக்கின்றது. இயேசு புதுமைகளை ஆற்றினார் என்று சற்று நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது, அவர் பலவிதமான புதுமைகள், அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிலையிலே, மனித ஆற்றலுக்கு அப்பாற்பட்ட நிலையிலே, அல்லது மனிதருடைய முயற்சிகளுக்கு அப்பாற்பட்ட நிலையிலே, அல்லது இயற்கையாகவே நாங்கள் நம்ப முடியாத அளவிற்கு இந்த இயேசுவுடைய புதுமைகள், அற்புதங்கள் இடம்பெற்றன என்று மக்கள் கண்டார்கள், வியந்தார்கள். அதை பற்றி அடுத்தவர்களுக்கும் சொன்னார்கள். அதனால் இயேசு மீது அவர்கள் நம்பிக்கை வைத்தார்கள். அவர்கள் கடவுளுடைய அவருடைய பராமரிப்பிலே அவர்கள் ஆழமான நம்பிக்கை வைத்தார்கள். இது கிறிஸ்துவுடைய காலத்திற்கு முன்னதாகவே எல்லா சமயங்களிலும் இறைவனுடைய ஒரு ஈடுபாடு, தலையீடு மக்களுடைய வாழ்விலே, வரலாற்றில் பல கட்டங்களிலே, அல்லது அனுதினம் அல்லது அடிக்கடி இடம்பெற்றிருக்கின்றது என்பதை எல்லா மறைகளும் மறுக்க முடியாமல் அதை பற்றித்தான் அவர்கள் எடுத்து உரைத்து கொண்டிருக்கின்றார்கள். இயேசு ஆற்றிய அற்புதங்கள் 5 வகையாக நாங்கள் பிரித்து பார்க்கலாம். ஒன்று, இயற்கையின் மீது அவருக்கு அதிகாரம் இருந்தது. புயல் அடிக்கின்ற பொழுது அதை ஒரு சொல்லினாலே நிப்பாட்டுகின்றார், அடக்குகின்றார். காற்றும் புயலும் கடல் கொந்தளிப்பும் இவருடைய வார்த்தைக்கு அடங்குகின்றன என்று வியந்தார்கள். அடுத்தபடியாக தீராத நோய்கள், வைத்தியர்களாலும் பல நாட்களாலும் அவர்கள் குணம் பெற முடியாது, அல்லது அவர்கள் பிறவியிலேயே பார்வை இழந்தவர்களா, அல்லது நடக்க முடியாதவர்களா, இப்படிப்பட்ட பலவீனங்களோடு, உடல் பலவீனங்களோடு, உடலின் நோய்களோடு, நம்பிக்கை இழந்த, இனிமேல் தங்களுக்கு வாழ்வில்லை என்று சொல்லுகின்ற அந்த அப்படிப்பட்ட, அதாவது மனித ஆற்றல்களுக்கு அப்பாற்பட்ட நிலையிலே இயேசு ஒரு வார்த்தையினாலே, ஒரு தொடுதலினாலே, ஒரு ஆசீர்வாதத்தினாலே அவர் குணப்படுத்துகின்றார். அதை அவர்கள் புதுமைகளாக, அற்புதங்களாக பார்த்து மக்கள் மகிழ்ந்தார்கள், வியந்தார்கள். மூன்றாவதாக அவர் அசுத்த ஆவிகள் மீது அதிகாரம் கொண்டிருந்தார். அசுத்த ஆவிகள் இருக்கின்றன, வெறும் கற்பனை அல்ல. இந்த அசுத்த ஆவிகள், இறைவன் இருக்கின்ற பொழுது இறைவனுக்கு முரணான சக்திகளாக அசுத்த ஆவிகள் எங்கள் மத்தியிலே செயலாற்றி கொண்டு இருக்கின்றன என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் எல்லாவற்றையும் அசுத்த ஆவி என்று நாங்கள் சொல்ல முடியாது. சில உளரீதியான விளைச்சல்கள், அல்லது மன ரீதியான அவர்களுடைய, அல்லது உடல் அவர்களுடைய நெதம்பு ரீதியான குளறுபடிகள், இப்படிப்பட்ட பல விஞ்ஞான ரீதியாக, மருத்துவ ரீதியாக அவைகள் அசுத்த ஆவிகள் அல்ல என்று அவர்களுடைய சந்தேகங்களினாலே ஏற்படுகின்ற, அவர்களுடைய இமேஜினேஷன், அவற்றினூடாக பேய்கள், பிசாசு, சாத்தான் என்று சொல்லுகின்ற விடயங்கள் வேறு. ஆனால் இந்த அசுத்த ஆவிகள் மக்களை உபாதைக்கு உட்படுத்தி அவர்களை பல வழிகளிலே தாக்கி கொண்டு அவர்களுடைய வாழ்வினுடைய, அவர்களையும் அவர்களுடைய சார்ந்தவர்களுடைய வாழ்க்கையையும் அது
சின்னாபின்னமாக்கி கொண்டு இருந்தது என்பதை இயேசு அவருடைய வார்த்தை, அவருடைய பிரசன்னத்தை காணும் பொழுதே இந்த அசுத்தாவிகள் நடுங்கின. அவர்களை ஓட்ட முடியாத பொழுது, சீடர்களால் ஓட்ட முடியவில்லை என்று சொன்ன பொழுது இயேசு கூறுகின்றார், நீங்கள் செபத்தினாலும் தபத்தினாலும் தான் இந்த அசுத்த ஆவிகளை வெல்ல முடியும் என்று சொல்லிக் கொடுக்கின்றார். அதனாலே இயேசுவினுடைய பலம், அவருடைய அதிகாரம் நிறைந்த போதனை, அவருடைய சக்தி, இறை வல்லமை அவரோடு தங்கி இருந்தது. அதனாலே அசுத்த ஆவிகளை விரட்டி அடித்தார். ஐந்தாவதாக அவருடைய இயேசு செய்த அற்புதங்கள் மிகவும் எல்லாவற்றிலும் மேலாக இருக்கின்றது. இன்றும் அவற்றை வேறு யாருமே செய்ய முடியாத அளவிற்கு இறந்தவர்களை உயிர்ப்பித்தார். 3 இறந்தவர்களை பற்றி பேசப்படுகின்றது என செய்தியில். ஒன்று ஜாயிருடைய மகள், ஒரு சிறுமி. அவள் நோய்வாய்ப்பட்டு படுக்கையிலே இருக்கின்ற பொழுது இயேசு அந்த இல்லத்திற்கு வருகின்ற அந்த வேளையிலே அவள் இறந்து விட்டாள். எல்லோருக்கும் நிச்சயமாக தெரியும் இறந்து விட்டார் என்று. ஏனென்றால் எல்லோரும் அவர்கள் இயேசு வருகின்ற பொழுது அவர்கள் சிரிக்கின்றார். இறந்து போயிருக்கின்ற இந்த சிறுமியை இவர் இனி என்ன செய்ய முடியும்? இறப்பதற்கு முன்னதாக வைத்தியர்கள் கூட காலத்தை அவர்கள் தாமதிக்கலாம், இறப்பை பின்போடலாம். இறந்த பின்பு செய்வதற்கு ஒன்றுமில்லை. இரண்டாவதாக ஒரு விதவையினுடைய, அதாவது கைம்பெண், கணவனை இழந்தவளுக்கு ஒரே ஒரு பிச்சை போடுகின்ற அவனுடைய மகன், இளைய மகன், இளைஞனாக இருக்கின்றான். அவனை பாடையிலே கொண்டு போகின்றார்கள். பாடையிலே கொண்டு போகின்ற ஒருவர் உயிர் பெற்று விட்டார் என்று சொல்ல முடியாது. அவர்கள் அந்த பாடையிலே கொண்டு போடுகின்ற பாடையை தொடுகின்றார் இயேசு. ஏனென்றால் இந்த பாடையை தொட்டாலே அங்கு சுத்தம், உடக்கு. ஆகையினால் இயேசு அந்த எல்லைகளை, அவருடைய மனநிலைகளை எல்லாம் கடந்து தொடுகின்றார். இந்த இளைஞனை பார்த்து, இளைஞனை எழுந்திரு என்று சொல்லுகின்றார். மூன்றாவதாக இந்த லாசர் என்பவர் அவருடைய நண்பர். மரியா மார்த்தாவுடைய சகோதரர் இளமையிலே மரித்து விட்டார். இயேசு இருந்திருந்தால் இவர் இறந்திருக்க மாட்டார். இயேசுவுக்கு வல்லமை இருந்தது. ஆனால் அவர் இறந்து 4 நாளுக்கு பின்பு அது இந்த பிணம், அது ஒரு பிணம், மனிதர் அல்ல, அது ஒரு பிணம், துர்நாற்றம் வீசுகின்ற அளவுக்கு ஒரு பிணமாக இருக்கின்ற அந்த இலாசரை வெளியே வா என்று உரக்க கூவுகின்றார். அவர் அழுது மன்றாடுகின்றார். சக்தி அவருக்கு அதிகமாக தேவைப்பட்டிருக்கின்றது. இப்படி இயேசு இந்த 3 உயிர் பெறச் செய்தார் என்பதை நாங்கள் இன்னும் ஒரு கண்ணோட்டத்திலே பார்த்தால், இந்த இயேசு அவருடைய அற்புதங்கள் செய்வது, புதுமை ஆற்றுவது வெறும் வித்தகர் செய்கின்ற, ஒரு வித்தைக்காரன் செய்கின்ற ஒரு வித்தை அல்ல. அல்லது இந்த புதுமைகளை அல்லது இந்த அதிசயங்களை செய்கின்ற இயேசுவினுடைய நோக்கம் 2. ஒன்று, அவர்கள் மீது அன்பு கொள்ளுகின்றார், பதிவு கொள்ளுகின்றார், இரக்கம் கொள்ளுகின்றார். எங்களுடைய உள்ளம் எவ்வளவு தூரம் இரக்கமுள்ள உள்ளங்களாக கடவுளை சார்ந்த அந்த இரக்க உள்ளம் வருகின்றதோ, அவ்வளவு தூரம் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அதிசயங்கள், அற்புதங்களை சந்திப்போம். அதிசயங்கள், அற்புதங்களை சந்திப்போம். எவ்வளவோ அற்புதங்கள், அதிசயங்கள் அன்றாடம் இடம்பெற்று கொண்டு வருகின்றன. தலையோடு போக வேண்டியது தலைப்பாவோடு போய்விட்டது என்று நாங்கள் சொல்லிக் கொள்வோம். தப்பித்து விட்டேன் என்று நாங்கள் சொல்லுவோம். ஏதோ எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் பிறந்திருக்கின்றது என்று சொல்லுவோம். இப்படி என்று நாங்கள் ஏராளமான கதைகளை அடுக்கி கொண்டு போகலாம். எங்களுடைய வாழ்க்கையிலே இடம் பெற்று கொண்டிருக்கின்ற நிகழ்வுகள் அற்புதமானவை. எங்களுடைய சொந்த ஆற்றலில் மட்டுமல்ல. ஒரு வைத்தியர் ஒரு நீண்ட சத்திரை சிகிச்சையின் பின்பு சொன்னார், இது நான் கற்றுக்கொண்ட பாடத்தினுடைய ஒரு வெற்றி அல்ல, புத்தகத்திலே நான் கற்றுக்கொள்ளவில்லை, என்னுடைய அனுபவத்திலும் மட்டும் கற்றுக்கொள்ளவில்லை, இறைவன் உன்னை காப்பாற்றி இருக்கின்றார் என்று அவர் அடித்து சொல்லிவிட்டு சென்றார். கடவுளுக்கு நன்றி சொல் என்று சொன்னார். அவ்வாறு ஒவ்வொருவரும் தங்களுடைய தொழில்களிலே, ஈடுபாடுகளிலே, முயற்சிகளிலே தங்களுடைய அந்த வல்லமைக்கு அப்பாற்பட்டு பல நல்ல விளைவுகளை, வெற்றிகளை
கண்டு கொண்டிருக்கின்றார், மகிழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கின்றார். அங்குதான் ஒருவர் அந்த கடவுளுடைய பதிவை, கடவுள் என்னை அன்பு செய்துதான் இதை செய்திருக்கின்றார், என் மீது பரிவு கொண்டிருக்கின்றார் என்பதை உணர்ந்து கொள்ளும். இரண்டாவதாக இந்த இந்த சிறுவனையும் இளைஞனையும் இந்த லாசரை 3 பேரையும் பார்க்கின்ற பொழுது இந்த மூவரும் அவர்கள் இளையவர்களாக இருக்கின்றார். அவர் சொல்லுகின்ற அந்த சொல்லு எழுந்திரு என்று சொல்லு, எழுந்திரு என்று சொல்லு, தூக்கி விடுகின்றவரான் இறைவன். இறைவனுடைய புதுமைகள் எல்லாம் தன்னை தூக்கி விடுவதற்கல்ல, நீ தூக்கப்பட வேண்டும், நீ உயர்வு பெற வேண்டும், நீ வாழ வேண்டும் என்று சொல்லுவது. அதனாலே இறைவன் எங்கள் மத்தியிலே புதுமைகளை ஆற்றுகின்றார், நல்ல செயல்களை செய்கின்றார். எங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு இருக்கின்ற பொழுது நாமும் இந்த இறைவனை நம்பி நாங்களும் எங்களை இன்னும் உயர்வாக வாழுவதற்காக நாங்களும் எங்களுடைய சொந்த முயற்சிகளிலே கடவுள் எங்களை வாழ வேண்டும் என்று அழைக்கின்றார், அந்த அழைப்பின் குரலை கேட்க வேண்டும். கடவுள் எங்கள் மத்தியிலே நல்ல செயல்களை செய்கின்றார் என்றால் நாங்கள் மக்கள் வியந்தார்கள், பாராட்டினார்கள் மட்டுமல்ல, அவரை நம்பினார்கள். யோவான் நற்செய்தியிலே சொல்லப்படுகிறது, இயேசு ஆற்றிய புதுமைகள் அற்புதங்கள் எல்லாம் நான் எழுதப் போனால் இந்த உலகமே கொள்ளாது. கோடி அற்புதர் அல்ல, கோடி கோடியாக அவர் செய்திருப்பார். வெறுமனே ஒரு குணப்படுத்துவது மட்டுமல்ல, பாவத்திலே இருந்து மன்னிப்பு கொடுத்திருக்கின்றார். அவர்களுடைய உள ரீதியாக அவர்கள் பாதிக்கப்பட்ட நிலையிலே இருந்து அவர்களுக்கு வளம் ஆற்றுதல் படுத்தல் கொடுத்திருக்கின்றார். அவர்களுக்கு மீண்டும் நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். அவ்வாறு இந்த புதுமைகள் அற்புதங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே இடம்பெறுகின்ற பொழுது, கடவுளுடைய கைவன்மையை நாங்கள் சந்திக்கின்ற பொழுது, அவருடைய வல்லமை எனக்குள்ளே செயலாற்றி கொண்டு இருக்கின்ற பொழுது, நாமும் இந்த ஆண்டவர் இயேசுவினுடைய அழைப்பை பெறுகின்றவர்களாக அவருடைய இந்த ஆற்றல்கள், திறமைகளை, வல்ல செயல்களை நாமும் மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுக்கின்றவர்களாக, எனக்கு கிடைத்து விட்டது, நான் நல்லா இருக்கிறேன், மற்றவர்களை இன்னும் நான் அடக்கி ஆள வேண்டும் என்ற அந்த எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்து நாங்கள் அடுத்தவர்களையும் தூக்கி விடுகின்றவர்களாக, எழுந்திருங்கள் என்று சொல்லி நற்செய்தி சொல்லுகின்றவர்களாக, ஊக்கம் கொடுக்கின்றவர்களாக, வாழ வைக்கின்றவர்களாக, மொத்தத்திலே வாழ வைக்கின்றவர்களாக நாங்கள் மற்றவர்களை வாழ்த்துகின்றது என்பது எங்களுக்கு மிகவுமே கடினமான செயலாக இருக்கும். ஏதோ ஒரு எரிகின்ற நெருப்பிலே எண்ணெய் வார்ப்பது போல துன்பப்படுகின்றவர்களை பார்த்து எங்களுடைய கருத்து என்ன, அபிப்பிராயம் என்ன, அவருக்கு அப்படித்தான் இருக்க வேண்டும், இவர் இப்படி செய்தனாலே ஒரு குற்ற உணர்வினாலே இவர் வாடுகின்றார், இவர் செய்த தீமைகளுக்கு, பாவங்களுக்கு, குற்றங்களுக்கு இப்பொழுது தண்டனை பெற்றுக் கொண்டார், இப்படி நாங்கள் வாழ வைக்கின்றவர்களாக அல்லாமல் வாழ்வை குட்டிச்சுவராக்குகின்றவர்களாக இருக்கின்றோம். அதனால் இந்த இயேசுவினுடைய அற்புதங்கள் எல்லாம் எங்களை தொட வேண்டும், எங்களுடைய மனதை தொட வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே இறைவன் என்னை அற்புதங்கள் வழியாக வழிநடத்தி கொண்டு செல்கின்றார். இந்த அடிமைத்தனத்திலே இருந்த சிறுபான்மை இனமான மக்கள், இஸ்ராயல் மக்களை பேரரசனுடைய அவனுடைய ஆதிக்கத்திலே இருந்து விடுதலை பெற முடியாது என்று எந்த மனித சக்தியினாலும் அவனை வெற்றி கொள்ள முடியாது என்று சொல்லுகின்ற அளவிற்கு அவனுக்கு எல்லா விதமான பலமும் இருந்தது, அவனுடைய உள்ளமும் கடுமையாக இருந்தது. அத்தனை மத்தியிலே இந்த மக்களை விடுதலை பயணத்திலே அவர்களை வழிநடத்தி வாக்கொடுக்கப்பட்ட பாலும் தேனும் வழங்குகின்ற அந்த நாட்டிற்கு கொண்டு சென்ற ஆண்டவருடைய வல்லமை மக்களுடைய மனங்களிலே பரம்பரையாக ஆழ பதிக்கப்பட்டிருந்தது. அதனால் எங்களுடைய வரலாற்றை நாங்கள் பின்னோக்கி பார்க்கின்ற பொழுது எவ்வளவு தூரம் இறைவன் என்னுடைய தனிப்பட்ட வாழ்விலும், என்னுடைய குடும்ப வாழ்விலும், என்னுடைய சமூக திரு அவை வாழ்விலும் இறைவன் எப்படி அற்புதங்களை செய்திருக்கின்றார் என்று கண்டுகொள்ளுகின்ற பொழுது நாங்கள் இறைவனை மென்மேலும் நாங்கள் நம்புகின்றவர்கள் மட்டுமல்ல, அந்த நற்செயலை, அந்த நற்செய்தியை, அதாவது வியந்து பாராட்டுகின்ற, மகிழ்ந்து கொண்டாடுகின்ற அந்த நிகழ்வை
மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கின்றவர்களாகவும் அவர்களையும் நாங்கள் தூக்கி விடுகின்றவர்களாகவும் எழுந்திருங்கள் எழுந்திருங்கள் என்று சொல்லி நாங்கள் அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகின்ற நற்செய்தியின் தூதுவர்களாக அற்புதங்களை பகிர்ந்து கொடுக்கின்ற அந்த அற்புதங்கள் நிறைந்த நற்செய்தியை நற்செய்தியின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொடுக்கின்ற மக்களாக கிறிஸ்தவர்களாக நாங்கள் திகழ எங்கள் எல்லோருக்கும் இறைவன் அருள் கூறுவாராக. நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.